ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். ஐ சா யுவர் ஃபர்ஸ்ட் லுக் டீசர், ரியலி எக்ஸ்ட்ராடினரி சார், அட் எனி காஸ்ட் ஐ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். அவரே கால் பண்ணார் 2 வீக்ஸ்ல. மாஸ்டர் எப்படிங்க மாஸ்டர்? ஸோ இங்கேருந்து அங்கே போய் அப்புறம் அங்கேருந்து குந்தாப்பூர் போய் ஆடிஷன் பண்ணுறதுக்காக போனேன். ஃபர்ஸ்ட் டே பெரிய கேரக்டர், ஒரு ட்ரைபல் கேரக்டர், உடம்பு முழுக்க கருப்பு மேக்கப், ஈவன் இந்த பல்லு இதெல்லாம் கூட வந்து அந்த கரை படிஞ்ச மாதிரி என்டையர்லி வேற ஒரு லுக்கு. ஒரு நாள் ஷூட்டுக்காக இங்கேருந்து ட்ராவல் டு மேங்களூர் டு குந்தாப்பூர். காலைல கிளம்பணும்னா எப்படி பார்த்தா மதியானம் ஆகிடும் அங்கே போய் சேர்றதுக்குள்ள. இன்னைக்கு உலகமே எதிர்பார்க்குற ஒரு திரைப்படத்தில் நம்மளும் ஒரு சின்ன பங்காற்றி இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும். அதுக்கு இந்த நேரத்தில் ரிஷப் ஷெட்டி சார் தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். மலை மேலே ஒரு பெரிய கோட்டை, ஒரு பெரிய கோவில், அந்த ஊர் மக்கள்லாம் வாழ்கிற வில்லேஜ், இப்படி எல்லாமே டாப்பாங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஊரே இருக்கும். அதை அப்படி உருவாக்கியிருக்காங்க ஃபுல்லாகவே, அந்த மலை மேலே ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையா பேன் இண்டியன் படங்களில் பார்க்க முடியும். எஸ், என் கூட இன்றைக்கி ஆக்டர் சம்பத்ராம் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். காந்தாரா கிட்டத்தட்ட வந்து இந்த படத்துக்காக ஒரு 3 வருஷமாக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு பேன் இண்டியன் மேக்கிங். ஸோ இந்த படத்தில் நீங்கள் எப்படி வந்து உள்ளே வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ முதல்ல கன்னட படம் ஒன்று பண்ணேன், 2006-07 நினைக்கிறேன், சைனைட் அப்படின்னு ஒரு படம். அது வந்து தமிழில் குப்பின்னு வந்தது. அந்த படத்தோட இயக்குனர் வந்து ஏஎம்ஆர் ரமேஷ். அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து நம்ம ரத்னவேல் சார். ஓகே, அவர் தான் என்னை வந்து டைரக்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி, கேமராமேன் ரத்னவேல் சார் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஒரு கேரக்டருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த கேரக்டர் வந்து சுரேஷ் மாஸ்டர் அப்படின்னு. அந்த கதை எப்படின்னா, ராஜீவ்காந்தி அவர்களை கொன்னுட்ட பிறகு ஒத்தகன் சிவராசன் அண்ட் கேங் எப்படி எஸ்கேப் ஆகி பெங்களூர் போனாங்க, பெங்களூரில் எப்படி அவங்க சர்வே ஆனாங்க, அதுக்கப்புறம் எப்படி போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சி ஷூட் பண்ணி சாவச்சாங்க, இதுதான் கதை அது. ஸோ அதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக சுரேஷ் மாஸ்டர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தேன். அதே டைரக்டர் ரமேஷ் சார் வந்து அடுத்து வீரப்பன் அட்டகாசா அப்படின்னு ஒரு படம் பண்ணார் கன்னடத்தில். அந்த படத்தோட கேமராமேன் வந்து விஜய் மில்டன் சார். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிஷோர் சார் தான் வந்து வீரப்பன் நடிச்சிருப்பார். நான் வந்து சேத்துக்குழி கோவிந்தனா கிஷோர் சாருக்கு மெயின் அசோசியேட்டாக பண்ணியிருப்பார். அதுதான் தமிழில் வந்து வனயுத்தம் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த வனயுத்தம் படத்தில், அந்த வீரப்பன் அட்டகாச படத்தில் கடைசி அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்து ரிஷப் ஷெட்டி சார். ஓகே, அவர் அப்போதுலேருந்தே வந்து என்னை வந்து மாஸ்டர் தான் கூப்பிடுவார். ஏன்னா இந்த சைனடுங்கிற படத்தில் நான் சுரேஷ் மாஸ்டருங்கிற கேரக்டர் நடித்ததுனால அவர் வந்து என்னை மாஸ்டர் தான் கூப்பிடுவார். அது ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும். அதெல்லாம் 20 வருஷம் கிட்ட இருக்கும். அதான் 20 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு அதெல்லாம். அப்படி இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், பெல் பாட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தில் அவர் ஹீரோவாக பண்ணி கன்னடத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்னடா அது, நம்ம ரிஷப் ஷெட்டி வந்து ஹீரோ ஆகி டைரக்டர் ஆகி, ஆக்சுவலாக அவர் டைரக்டராகவும் ஒரு படம் பண்ணிட்டாரு, அதுவும் நல்லா போச்சு. அதுக்கு அடுத்து வந்து பெல் பாட்டமில் நடிக்கிறாரு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு. தமிழில் வந்து அந்த படத்தை கழுகு படத்துடைய இயக்குனர் சத்யசிவா சாரோட இயக்கத்தில் கிருஷ்ணா சார் வந்து ஹீரோவாக பண்ணார். அதில் வில்லனாக நான் பண்ணேன், போலீஸாக. ஓகே, அந்த படம் பண்ணும்போது தான் வந்து படத்தை பார்த்துட்டு அவருக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன், சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, நீங்கள் வந்து அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணி நீங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவாக கன்னடத்தில் இருக்கீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அப்போ தான் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் ஃபோன் பண்ணிட்டு பேசினேன் அவர்கிட்ட, நான் தான் தமிழில் வந்து வில்லனாக பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்றைக்கி எப்படி லாஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டராக வீரப்பன் அட்டகாசில் ஒர்க் பண்ணும்போது பேசினாரோ அதே புன்முறுவலோடு அதே சந்தோஷத்தோடு தான் இப்போவும் பேசினார். இப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் சலார் பண்ணேன், கும்பலா ஃபிலிம்ஸு. அப்போ அந்த டைமில் தான் வந்து காந்தாராவும் படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு அவருக்கு எப்படியாவது படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு பூரிப்பாகி போச்சு. எனக்கு என்ன மாதிரி பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப
இதாகி அவரை காண்டாக்ட் பண்ணி ட்ரை பண்ண நம்பர் வந்து வேறு நம்பர் மாற்றிட்டாருன்னு தெரில, அந்த நம்பர் ஒர்க் ஆகல. அப்புறம் சைனரி படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தாஸ் அப்படின்னு, அவர்கிட்ட கேட்டு அவர் நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி அதையும் அந்த படத்தை பார்த்துட்டும் அவரை வந்து வாழ்த்துனேன். ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் வந்து காந்தாரா சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு ஆடு பார்த்தேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் மாதிரி ஒன்று விட்டாங்க. அதை பார்த்துட்டு உண்மையிலே மிரண்டுட்டேன் நான். என்னடா இது வேற லெவலில் இருக்குது, இதில் நம்ம நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். சார், ஐ saw your first look teaser, காந்தாரா சாப்டர் 1, ரியலி எக்ஸ்ட்ரானரி சார், அட் எனி காஸ்ட் ஐ ஹாவ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். ஒரு 2 வாரத்துக்கெல்லாம் அவரே கால் பண்ணிட்டார், 2 வீக்ஸ்லேயே. மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? அதே புண்ணூரோட அவ்வளோ பெரிய ஸ்டார் ஆகிட்டார் இன்றைக்கி, ஒரு லெவலில் இன்றைக்கி ஒரு ஸ்டாராக இருக்கார். காந்தாரா படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் 8 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டு 450 கோடி ரூபா கலெக்ஷனு. நான் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாட்டுக்காக தான் மெசேஜ் போட்டேன். ஆனால் அவரே கால் பண்ணி அதே ஒரு 15-20 வருஷம் முன்னாடி என்கிட்ட எப்படி பேசுவாரோ, மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர்னு தான் ஒரு குழந்தை மாதிரி பேசுவார் என்கிட்ட. அப்போது அதே புண்ணுகளோட அதே குழந்தைத்தனத்தோட மாஸ்டர் எப்படி இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு என்னடா நம்ம நினச்சோம் சரி நீ வேறு லெவலில் இருக்கார், நம்ம வந்து எப்படி பேசுவார்னு பார்த்தோம் அப்படியே. ஆனால் அதே புன்முறையோட அதே குழந்தைத்தோட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாஸ்டர் இந்த படத்தில் நம்ம பண்ணலாம் மாஸ்டர், மேனேஜர் உங்களுக்கு கால் பண்ணுவார், நீங்கள் ஆடிஷன் மட்டும் ஒரு வாட்டி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நமக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாரு, நம்ம பேசுவாரான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதில் வந்து நடிக்க நம்ம ஒரு வார்த்தை கேட்டதுக்காக அதுக்கு மதித்து நம்மளை வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆனால் ஆடிஷன் கூப்பிட்றாரு, அதே பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஸோ இங்கேருந்து மேங்களூர் போய் மேங்களூர்லேருந்து குந்தாப்பூர் ஒரு 2 hours ஜேர்னி. மேங்களூருக்கு ஒரு நாளைக்கு 2 ஃப்ளைட் தான், மார்னிங் ஒரு ஃப்ளைட்டு, நைட் ஒரு ஃப்ளைட் தான். அதுக்கப்புறம் கடைசி ஷெடியூல் போகும்போதெல்லாம் டெய்லி ஒரு ஃப்ளைட் தான்ட்டாங்க, அந்தளவுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது அதுக்கு. ஸோ இங்கேருந்து அங்கே போய் அப்புறம் அங்கேருந்து குந்தாப்பூர் போய் ஒரு ஆடிஷன் பண்ணுறதுக்காக போனேன். ஃபஸ்ட்டு டே போனேன், ஒரு பெரிய கேரக்டர். எனக்கு தமிழ் முழுசாக வரும், கன்னடா வந்து இத்தனை படத்தில் நான் 6 படம் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி 6-7 படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே 4 லைன் 3 லைன் 5 லைன் மேக்ஸிமம் அவ்வளோதான் இருக்கும். நம்ம தமிழ் எழுதி வச்சு டைலாக் பேசியிருக்கேன். ரொம்ப லெங்க்த்தாக இருந்ததுன்னா ப்ராம்ப்டிங் வாங்கி நான் வந்து கன்னடத்தில் நடிச்சிருக்கேன். நான் சொன்னேன், சார் ப்ராம்ப்டிங் கொடுங்க, நான் வந்து எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் நான் பண்ணிவிடுவேன் சார் அப்படின்னேன். இல்லை மாஸ்டர், இது வந்து லைவாக போகுது மாஸ்டர், நான் ப்ராம்ப்டிங் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் வச்சுனால இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தா நம்மளால் அது ஏன்னா ஒரு 2 hours நம்ம அதை பண்ணுறதுன்றது, ஏன்னா காலைல வந்தேன், ஒரு 11 மணிக்கு போய் சேர்றேன், டைலாக் கொடுக்குறாங்க, ஒரு 2-3 மணி வரைக்கும் முட்டி மோதி பார்க்குறேன். அது எனக்கு அவ்வளோ டைலாக்ஸ் வந்து நல்ல கன்னடத்தில் பேச முடியல. அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு, சரி மாஸ்டர் நம்ம வேறு எதாவது பண்ணுவோம் மாஸ்டர், ஏன்னா இது லைவ் போக முடியாது. நான் அப்பயும் சொல்கிறேன், சார் நீங்கள் ப்ராம்ப்டிங் மட்டும் கொடுங்க, நான் மலையாளத்தில் அப்படி தான் ரொம்ப ப்ரெஸ் வந்ததுன்னா ப்ராம்ப்டிங் தான் வாங்கி பண்ணுறேன் அப்படின்னா, அவர் இல்லை மாஸ்டர் ஃபுல்லாக லைவாக போகுது அப்படின்னு சொன்னோன்னா, சரி ஓகே, நானும் அதுக்கு மேலே ப்ரெஷர் பண்ண விரும்பல. சரி நமக்கு இந்த படத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஏன்னா அவ்வளோ பெரிய படத்தில் நம்மளை அவ்வளோ கஷ்டப்பட்டு போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சரி ஓகே பார்ப்போம் மாஸ்டர் அப்படின்னு நினச்சாரு. சரி நம்ம இந்த படத்தில் கிடையாது, உங்களுக்கு ஆண்டவனா பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தா நம்ம பயன்படுத்திக்காம முடியாமல் போதே அப்படின்ற ஒரு வருத்தத்தோடு கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து மறுபடியும் மேனேஜர் ஃபோன் பண்ணி, சார் லுக் டெஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. நான் நினச்சேன் என்னடா ஆச்சரியமாக இருந்தது, நான் அவர்கிட்ட கேட்டுக்கல அதையும். எனக்குள்ளே நம்ம கூட மாட்டாங்கன்னு நினச்சோம், மறுபடியும் கூப்பிட்றாங்களே பரவாயில்ல, ஒரு அதே கேட்டதுனா வேறு கேட்டா என்னன்னு அந்த குழப்பத்தோடையே போகிறேன். பார்த்தா அப்போது வேற ஒரு கேரக்டருக்காக என்ன, அப்போது ஆடிஷன்லாம் பண்ணல, வேற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு உண்டான லுக்கெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. அது இப்போ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளாக், ஒரு ட்ரைபல் கேரக்டர், உடம்பு முழுக்க கருப்பு மேக்கப், ஈவன் இந்த பல்லு இதெல்லாம் கூட வந்து அந்த கரை படிஞ்ச மாதிரி என்டையர்லி வேற ஒரு லுக்கு. உடம்பு ஃபுல்லாக கருப்பு ப்ளஸ் முகம் வந்து
ஒரு வெடிப்பெடிப்பாக விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு அந்த மேக்கப் போடுறதுக்கு. மேக்கப் போட்டோம். நீங்க தானே தெரியுமா சார்? எனக்கு அதுதான் டவுட்டு. ஆனால் பட் நல்ல கேரக்டர். குறைஞ்ச காட்சிகள் வந்தாலும் ஒரு 6 சீன் தான் வரும் அது கேரக்டர். பட் ஆனால் முக்கியமான கதாபாத்திரம் படத்தில் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அது. அந்த வகையில் அந்த அந்த லுக்கே வந்து ஒரு பயங்கரமாக இருந்தது. அந்த 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 படத்துலேயே வந்து வேறு யாரும் அந்த லுக்கில் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் லைவ் லுக்கில் இருப்பாங்க. என் கேரக்டர் மட்டும் வேறு டோட்டலாக என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். ஸோ போட்டாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஏஐ பண்ணுறதுக்கு உண்டான அந்த விஷயமும் சிலதெல்லாம் இது பண்ணாங்க. எடுத்துகிட்டு அப்புறம் டேட் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1 இயரில் ஒரு 25 டேஸ் கிட்ட பண்ணியிருப்பேன். எவ்ரி மந்த் கூப்பிடுவாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் இப்படி தான் இருக்கும் ஷூட்டு. இங்கேருந்து 1 நாள் ஷூட்டுக்காக இங்கேருந்து ட்ராவல் டு மேங்களூர் டு குந்தாப்பூர். ஒரு நாள் காலைல கிளம்புனோம்னா எப்படியும் பார்த்தாலும் மதியானம் ஆகிடும் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே. அதே மாதிரி அங்கேருந்து கிளம்புனோம். ஏன்னா டெய்லி ஒரு ஃப்ளைட் தான் இருக்குது. ஸோ இப்போ நைட் ஏறணும் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்தோம் அப்படிலாம் இருக்காது. ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸாவது போயிட்டு வந்திருப்பேன் இந்த ஒரு 1 இயரில். பட் ஆனால் அந்த ஒர்க்கிங் இன் காந்தாரான்றக்குள்ள அந்த செட் எல்லாத்த விட அதுதான் நான் சொல்லவும் இருந்தேன். பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ இவ்வளோ பெரிய படத்தில் இன்றைக்கி உலகமே எதிர்பார்க்குற ஒரு திரைப்படத்தில் நம்மளும் ஒரு சின்ன பங்காற்றி இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கு இந்த நேரத்தில் ரிஷப் ஷெட்டி சார் தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவரை நினச்சிருந்தேன்னா சரி வேறு யாராவது போட்டு விட பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அது ஏதாவது கொடுக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. ஏன்னா அப்போ வந்து நல்லா பழகுவார். அவர் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக நான் எப்போவுமே வந்து சின்ன அசிஸ்டண்ட்டு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு முதல்ல அசோசியேட் டைரக்டர் இப்படிலாம் பார்க்க மாட்டேன். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாகவே நான் வந்து ஏன்னா நமக்கு உயிர் கொடுக்குறது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது ஒரு கடவுள் போல் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நான் பார்ப்பேன் எப்பவுமே. ஏன்னா அவங்க தானே கதாபாத்திரத்தை உருவாக்குறாங்க, நம்ம நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுவேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சென்னைக்கு அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையாக சென்னை வரும்போதும் நான் டெய்லி டைரக்டரை பார்ப்பேன். அப்போ இவர் கூப்பிட்டு அங்கங்கே வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போவோம். எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார். எங்கேயாவது போய் சாப்பிட்ணுன்னா போய் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தனால அவருக்கு என்னை ரொம்ப அப்போவே பிடிக்கும். பட் இப்போ எப்படி இருப்பாலும் தெரியாதுன்னு நினச்சேன். பட் இப்போவும் அதே மாதிரி என்னை செட்டில் கூப்பிட்டவுடனே முதல்ல என்னை கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து காஸ்டியூம் டிசைனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. அசனேட் எல்லாருமே இருக்காங்க. சார் இது தெரியுமா சென்னைக்கு போகும்போது இவர் தான் நமக்கு எல்லாமே. இவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு சப்பாத்தி தக்காளி சட்னி அவங்க ஒய்ஃப் செஞ்சு போட்டாங்க. சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு. எனக்கே அப்போ தான் இல்லை ஓஹோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்றதே அப்போ தான் எனக்கே ஞாபகம் இருக்குது. ஓகே சப்பாத்தி தக்காளி சட்னியும் சொன்னோன்னே ஏன்னா என் ஒய்ஃப் வந்து சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் ரொம்ப நல்லா செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காது. சொன்னோடனே நான் நம்பிட்டேன். சரி ஓகே கரெக்டாக தான் இருக்கும். அதுவும் என் வீடு எப்படி இருந்தது மட்டும் முதல்ல சொன்னார். கிராண்டியரான ஒரு செட்டு பார்க்க முடிஞ்சது. அந்த இடமே ஒரு மாதிரி பெரிய லெவலில் பார்க்க முடிஞ்சது. அந்த செட்டு பற்றி சொல்லுங்கள், அது உருவான விதம் பற்றி சொல்லுங்கள். நான் முதல்ல வந்து அந்த செட்டுக்கு போகும்போது ஒரு 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 1000 ஏக்கர் மேலே இருக்கும். அந்த ஒரு பெரிய மலை. ஓகே ஒரு ஊரெல்லாம் தாண்டி அந்த குந்தாப்பூர்ன்ற இடத்துலேருந்து அது ஒரு போவோம். ஒரு 1.5 hours 2 hours பை கார் போகணும். போயிட்டு ஊருக்குள்ளெலாம் போயிட்டு அப்படியே ரோடு இருக்கிற வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு மலை மேலே போகணும். அந்த மலை வந்து ஃபுல் மலையுமே இவங்க வந்து லீஸுக்கு எடுத்து ஒரு தனியார்கிட்ட தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த மலை. அதுக்கு ரோடுலாம் போட்டு ஏன்னா நிறைய கேரவான்லாம் கூட மேலே வரும். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி அங்கே வந்து பெரிய செட்டு எல்லாமே அந்த மலை மேலே ஒரு பெரிய கோட்டை, ஒரு பெரிய கோவில், அந்த ஊர் மக்கள்லாம் வாழ்கிற வில்லேஜு, இப்படி எல்லாமே இப்போ டாப் ஆங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஊரே இருக்கும். அதை அப்படி உருவாக்கியிருக்காங்க ஃபுல்லாகவே. அந்த மலை மேலே ஃபுல்லாக உருவாக்கியிருக்காங்க. செட்டு வந்து மலை மேலேயே போட்டிருக்காங்க. அதிக லெவலான விஎஃப்எக்ஸோ க்ரீன் மேட்ஸோ கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது. ஓகே சில ஃபைட் சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா லத்தம் வரும் அது வரும், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் அந்த செட்டு மொத்தம்
ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஆஃப் த இது வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. நம்ம இன்டீரியர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ஃபோர்ட் அந்த கோட்டைக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து செட்டு போட்டு அங்கேயே குந்தாப்பூர்லேயே வந்து ஒரு மினி ஃபிலிம் சிட்டியை உருவாக்கிட்டார் அவர். ஏன்னா அங்கேயே வந்து இப்போ ஒரு பெரிய ரெசார்ட் ஒன்று இருக்குது. அந்த ரெசார்ட்டில் தான் வந்து 2 ஷெட்டு 2 ஃப்ளோர் போட்டு அந்த 2 ஃப்ளோரில் தான் மாற்றி மாற்றி ஷூட்டிங் நடக்கும். அங்கேயே டப்பிங்கு எல்லாமே எடிட்டிங் ஷூட்டு, அது அங்கே ஒரு புது சினிமாவே அங்கே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன்னா இவர் அந்த ஊருக்காரங்கிறதுனால எல்லாமே அங்கே கன்வீனியண்ட்டாக இருக்குது அவருக்கு. மக்களும் ரொம்ப அவர் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் அவருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால அங்கே போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரிஷப் செட்டி சார் பற்றி நம்ம சொன்னோம். ஜெயராம் சாராக இருக்கட்டும், இல்லை ருக்மணி வசந்த் அவங்களா இருக்கட்டும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ருக்மணி வசந்த் அவங்களுடைய படங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸாக அதிகமாக பேசப்படுது. சப்தசாகர் டச்சைலோவாக இருக்கட்டும், ஈவன் இப்போ மதராசி கூட இருக்கட்டும். ஸோ அவங்களோடையும் சரி, நம்ம ஐகானிக் ஜெயராமன் சாரோடையும் சரி, அந்த காம்போ பற்றி சொல்லுங்கள். எனக்கு முதல்ல ஜெயராம் சாரோட நல்லா பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த படத்தில் கிடச்சிது. ஸோ நானும் அவரும் ஒரே ரெசார்ட்டில் தங்கி பக்கத்தில் ரூமில் தங்கி தினமும் காலைல காஃபி சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு அப்படியே எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு வந்து காஃபி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் தான் ஷூட்டிங்கு போவோம். ஸோ அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஏன்னா அவர் படங்களில் பார்த்துருக்கோம், நான் ரியலாகவே அப்படி தான் பயங்கர காமெடியாக இருக்கும். அவர் கூட டைம் போகிறதே தெரியாது. ஏதாவது ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு ரொம்ப ஒரு லைவான ஒரு பர்சன் அவர். செம்ம ஜாலியாக போச்சு அவரோட மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் வந்து அவரோட தான் வந்து நான் பண்ண அந்த 25 நாளில் 20 days அவரோட காம்பினேஷன் தான். ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஆளாக தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அவருக்கு ரைட் ஹேண்ட் அப்படிலாம் கிடையாது. அவர் ராஜா, நான் வந்து ஒரு ட்ரைபல் கேரக்டர். ஸோ மேக்ஸிமம் அவரோட காம்பினேஷன்லேயே இருக்கும். ஹீரோயின் காம்பினேஷனும் இருந்தது. ஸோ ஒரு நைஸ் பர்சனை வந்து இந்த யூனிட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரிஷப் செட்டி சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்போ வரைக்கும் ஃபோன்லேயும் பேசுவோம், வாட்ஸ்அப்லேயும் பேசுவோம். சரி, அவர் பெரிய லெஜண்ட் கூடலாம் நடித்தவர், அவரும் ஒரு பெரிய லெஜண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கூட நம்மளும் நடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி ஹீரோயினும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக நடிப்பாங்க. ரெண்டாவது அவங்களும் நல்லா தமிழ் பேசுவாங்க, அழகாக தமிழ் பேசுவாங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவங்கள பார்க்கும்போது அப்படியே தேவதை மாதிரி இருப்பாங்க. அப்படியே அதுவும் இந்த படத்தில் பர்டிகுலராக அப்படியே தேவதை மாதிரி இருக்கும். அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும், அந்த லுக் ஆகட்டும், மெஜஸ்ட். அவங்க தான் ராணியாக பண்ணுறாங்க. அந்த பாடி லாங்குவேஜ்லேயே வந்து அந்த கேரி பண்ணி அப்படி நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை உள்வாங்கி அதை பண்ணாங்க. அது கேமராமேன் அவர் ஒவ்வொரு ஷாட்டையும் சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் 25 நாள் பண்ணேன்னா அதில் ஒரு 10 நாள் ஈவினிங் 5:30 to 6:30 அந்த 1 hour தான் எனக்கு ஷூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே அந்த 1 hourக்காக வெயிட் பண்ணுவாங்க. கோல்டன் ஹவருக்காகவே வெயிட் பண்ணுவாங்க. ஸோ காலையிலேருந்து எதோ எடுப்பாங்க. என்னைய வந்து காலைல வர சொல்லிடுவாங்க, போயிடுவேன். ஆனால் மேக்கப் இப்போ போடாதீங்கன்னுவாங்க. மதியானம் மேலே தான் போட ஆரம்பிப்பாங்க, லஞ்ச் முடிச்சுட்டு தான். ஏன்னா எனக்கு மேக்கப் போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். போட்டுட்டு ஒரு 4 மணிக்கு நான் ரெடியாக இருப்பேன். அந்த டைமுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, கூப்பிடுவாங்க. அந்த 1 மணி நேரம் பரபரன்னு இருக்கும். அந்த ஷார்ட் எடுக்க முடியலன்னா மறுபடியும் மறுநாள் அந்த ஈவினிங்காக வெயிட் பண்ணுவாங்க. கோல்டன் ஹவருக்காக அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஷாட். அது ஏன் இவ்வளோ சிரமம் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சன்லைட் கீழே போய் அதுக்கப்புறம் ஒரு லைட் இருக்குங்களா, அந்த சன்லைட் போன பிறகு சன்லைட்டே இருக்காது, அங்கே சன்லைட் போன பிறகு ஒரு லைட் இருக்கும். ஸோ அந்த லைட் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கேமராமேன் உண்மையிலே சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு அற்புதமாக காட்சிகளை எடுத்திருக்காரு. அண்ட் இந்த காந்தாரா படம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக இருந்தது. படம் நடக்கிறப்போ நடந்த ஒரு சில அசம்பாவிதங்கள், அந்த மாதிரி ஒரு ஷூட்டு நடக்கும்போது அது ரொம்ப வருத்தம் தர ஒரு விஷயமா அமைஞ்சது. இதில் ஒர்க் பண்ணவங்க ஒருவேளை ரூமுக்கு போயோ இல்லாட்டி வீட்டுக்கு போயோ அவங்களுக்கு ஏதாவது அவங்க பர்சனலாக ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய் அப்படி இறந்தவங்க தான் 2-3 பேர் இறந்துருக்காங்க, நான் கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஸ்பாட்டில் வந்து ஏதோ ஒரே ஒரு சம்பவம் தான் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஃபைட் சீக்வன்ஸ்லேயோ அதுலேயோ ஃபைட்டர் வந்து ஏதோ அடிபட்டு காலமானதாக கேள்விப்பட்டேன். மற்றபடி ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினுக்கெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் மட்டும் கடைசி ஷெட்யூலில் நான் போகும்போது தான் சொன்னாங்க, கிரேட் எஸ்கேப்பு, ஹீரோயின் கிரேட் எஸ்கேப் அப்படின்னா.
ஒரு பெரிய டேம் அங்கே ஒன்று இருக்குது. அந்த டேமில் ஒரு படகுல போகிற மாதிரி ஏதோ ஷாட்டு. இதெல்லாம் வந்து நான் பார்க்கல, சொந்த சொல்கிறேன். ஆனால் தர சொன்னாங்க. ஆமாம். ஸோ அந்த ஒரு ரெண்டு ரெண்டு போட்லேயும் அதுலேயும் போகிறாங்க. ஹீரோயின், டைரக்டர், ஐ மீன் ஹீரோ எல்லாமே ரெண்டு போட்டில் போகிறாங்க போலுக்கு. அது வந்து ஓவர்லோட் ஆனதையா என்னன்னு தெரில, திடீர்னு அப்செட் டவுன் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இப்படி நிற்குதான். ஓகே. அது டைரக்டர் இங்கே வந்து அப்படியே தப்பிச்சிருக்காரு. மற்றவங்களையும் வந்து விழுந்தவங்கள அப்படியே டக்கு டக்குன்னு சுற்றி ஒரு 10 போட்டு ரெடியாக இருந்திருக்கு. எல்லோரையும் டக்கு டக்குன்னு தூக்கி காப்பாற்றிருக்காங்க. ஸோ அது வந்து அது ஒரு ரிஸ்க் மட்டும் நடந்திருக்கு. ஆண்டவனால அன்றைக்கி யாருக்கும் ஹீரோயின் எல்லாருக்கும் உட்பட யாருக்கும் எதுவும் ஆகாமல் தப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட வந்துட்டு 28 வருஷ ட்ராவலில் ஸ்டேபிளாக ஒரு ட்ராவல் உங்களோடது தொடர்ந்து இருக்கிறது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ காந்தாரா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமைஞ்சு அந்த கேரக்டர் அதிகமாக பேசப்பட்டு இது மூலியமாக இன்னும் தொடர்ந்து பேன் இண்டியன் படங்களில் நீங்கள் நடிக்கணும் எங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.